ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான புரோட்டீன் ரிச்சான பச்சை பயிறு கொள்ளு கடையல். இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவு பச்சை பயிரும் கொள்ளு ரெண்டுமே ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் இருக்கு. இதை வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு ஒரு கப் இல்லைன்னா 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட தக்காளி வெங்காயம் எதுவுமே இப்போ நான் சேர்த்த போகிறதில்ல. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் அதையும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விஷில் விட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். இப்போ அது குக்கர் விஷில் வரத்துக்குள்ள நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கலாம். நீங்க இதை ஃபைனா சாப் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து நான் கடைய போறேன். நான் மிக்ஸியில போடாம மண் சட்டியிலே கடைய போறேன். ஸோ அதனால நான் இடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது இடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம தேவையான தாளிப்பு எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கங்க. மல்லி, அப்புறம் கொஞ்சமா வந்து பெருங்காயம். நான் பெருங்காயம் கட்டி தான் சேர்த்துருக்கேன். அது பெருங்காய கட்டியும், அப்புறம் ஒரு வரமிளகா. இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுத்ததுமே, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, நம்ம இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? சின்ன வெங்காயம், பூண்டு பிளஸ் பச்சை மிளகா. இத இடிச்சு வச்சதையும் இது கூட போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப வந்து ஒரு கைப்பிடி அளவு தக்காளி மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தக்காளி தான் சேர்த்திருக்கேன் இப்போ நானு. ரஃப்பா சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இந்த வெங்காயம், தக்காளி, தனியா நம்ம போட்ட தாளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண கொள்ளு அண்ட் பச்சை பயிர் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா வந்து சாஃப்டா வந்து வெந்திருக்கு. நீங்க இதெல்லாமே கடையிறதா இருந்தா மிக்ஸியில போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க மண் சட்டியில இந்த மாதிரி கொத்து சட்டியில போட்டு கடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கடைஞ்சிடலாம். ரொம்ப வந்து எஃபர்ட் போட தேவையில்லை. சாஃப்டா வெந்திருக்குங்காட்டிக்கு சீக்கிரமா வந்து கடைஞ்சிடும். இப்போ இதை வந்து ஒரு மண் சட்டியில சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த தாளிப்பு இருக்கு இல்லையா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்குனது இது கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கடையிறப்போ. இப்போ சைடுல வந்து நான் மேல் தாளிப்பு மட்டும் குடுத்துட்ருக்கேன். கொஞ்சமா எண்ணெய சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு அது 2யும் போட்டு தாளிப்பு குடுத்துட்டு, இது கூட வந்து சேர்த்துக்கங்க. நீங்க அந்த வதக்குறப்பவே வேணாலும் நீங்க கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கலாம். இல்லன்னா லாஸ்ட்ல தாளிச்சு கொட்டுனாலும் ஓகே தான். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு மத்த வச்சு நல்லா அந்த சூடா இருக்கிறப்பவே கடைஞ்சீங்கன்னா, நல்லா எல்லாமே கலந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்பவும் வந்து நம்ம இந்த சட்டியில நீங்க கடையிறதா இருந்தா கடையலாம். இல்லன்னா மிக்ஸியில ஒரு பல்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். பட் கடைஞ்சீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சூடான சாப்பாட்டுக்கு இந்த மழை காலத்துல வந்து கொள்ளு அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அது கூட பச்சை பயிரும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தீங்கன்னா, இது ஒரு டைப்பா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாருக்கும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.